ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். பாருங்க, இங்க ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒருவேளை இதே ஜெபத்தை நீங்களும் செஞ்சு கொண்டிருக்கலாம். இது மோசையின் ஜெபம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட எத்தனை ஆண்டுகள் தான் நாங்கள் இந்த துன்பத்தையே கடந்து வந்திருப்போம். எத்தனை ஆண்டுகள் தான் சிறுமையில், வறுமையில், தரித்திரத்தில், பலவீனத்தில், சோர்வில், அவமானத்தில், குறைவுகளில் எத்தனை ஆண்டுகள் தான் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த 2024 ஒரு நன்மை கிடைக்காதா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தாயே, தகப்பனே, வாலிப தம்பிமா, தங்கச்சிமா, ஒருவேளை உங்களை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்திருப்பீங்கன்னா, இந்த 2024 ஆண்டில் இந்த முதல் மாதம் 5வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. உங்கள் துன்பத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். உங்கள் சிறுமைப்பட்ட அந்த நாட்களை அவர் முடித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லவா? நம் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 9வது வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவரா? அவர் அடைக்கலத்தில் இருக்கும்போது அவர்களை கைவிட்டுவாரா? தேவ பிள்ளையில, அவர் கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளை கூட்டி சேர்க்கிறது போல கூட்டி சேர்க்கிறவர். கழுகு தன் குஞ்சுகளை தன் சிறகுகள் மேலே சுமக்கிறது போல நம்மளை சுமக்கிறவர். அவர் சாதாரணமானவர்களை, ஒரு தகப்பன் தன் தோள் மேலே சுமக்கிறது போல நம்மளை சுமக்கிறது. அவருக்கு அவரிடத்தில் அடைக்கலமாக இருக்கும்போது சிறுமையிலே நீங்கள் இருக்கணும்னு, துன்பத்திலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் சிறுமையை மாற்றி, உங்கள் துன்பத்தை அவர் மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க உண்மையில் வர இருக்கிறார். ஆமேன். தேவபிள்ளை, அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 12வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். கூப்பிடுகிற எளிமையானவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிறாராம். அந்த சிறுமையிலே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களை விடுவிக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். உங்களை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒருவேளை 2023 பல விதமான கட்டுகளை நான் கட்டப்பட்டிருந்தேன். இந்த வருஷம் எனக்கு ஒரு விடுதலையின் ஆண்டாக இருக்கணும்னு நினச்சி ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்கள் தரித்திரத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். உங்கள் கடன்லேருந்து உங்களை விடுவிப்பார். உங்கள் வியாதியிலேருந்து உங்களை விடுவிப்பார். உங்கள் நஷ்டத்திலேருந்து, உங்கள் கஷ்டத்திலேருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவோம் என்று அவன் ஜெபிக்கிறது போல, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு தக்கதாய் மகிழ்ச்சியாய் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தரதான் போகிறார். ஆமேன். நீங்கள் இதை விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை, இதை நம்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவதற்கு உண்மையில் தேவன் இருக்கிறார். நான் தெய்வ மனுஷனாக சொல்கிறேன். இந்த 2024 வருஷம் ஜனவரி மாதம் இந்த 5ஆம் தேதியில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கத்தில் நாட்களை ஆண்டவர் முடித்து விட்டார். உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களை வைத்திருக்கிறார். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சொன்ன போல எல்லா சஞ்சலத்தையும் அவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கி மோசேயை ஜெபித்த போல நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு தக்கதாங்களை மகிழ்ச்சி ஆக்கணும். யாரெல்லாம் இப்படி ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவராக துன்பத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை கட்டளையிடுவீராக. இந்த ஆண்டவர் மகிழ்ச்சி நாண்டாக இருக்கட்டும். இனிவர நாட்கள் மகிழ்ச்சி நாட்களாக இருக்கட்டும்ப்பா. எங்கள் துன்பங்களும் சஞ்சலமும் தவிப்பும் சிறுமையும் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்கப்பா. நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இல்லை வாழ்ந்திருக்க பண்ணிருக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் துன்பத்தை சந்தோஷமாக மாற்றிட்டாரு. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.